இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல். UFX Mobiles make you move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX Mobiles, exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX Mobiles make you move. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். தானே புயலால் பாதிக்கப்பட்ட கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் சங்க தலைவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முதல்வர் திரு ரங்கசாமியிடம் மனு அளித்தனர். மனுவினை பெற்றுக்கொண்ட முதல்வர் திரு ரங்கசாமி நடவடிக்கை எடுப்பதாக கூறினார். அம்மனுவில் புதுவையில் தானே புயல் தாக்கத்தால் கேபிள் டிவி தொழில் செய்து வரும் எங்களுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்பட்டுள்ளதால் வரியினை ரத்து செய்து மீண்டும் தொழிலை செய்திட வங்கிகள் மூலம் கடன் கிடைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும். தானே புயலால் மின்கம்பங்களோடு சேர்ந்து ஒயர்கள் அறுந்து விழுந்து மின்கம்பங்களும் சாய்ந்துள்ளது. அதேபோல் கேபிள் ஒயர்கள் மின்கம்பங்களை சேர்த்து பிடித்து விடாவண்ணமும் செய்துள்ளது. பேரிடர் காலங்களில் இதுபோல் சம்பவம் நடைபெறுவதை முன்கூட்டியே தடுக்க முடியாது என்று சொன்னாலும் இனிவரும் காலங்களில் கேபிள் ஒயர்களை ஆகாய மார்க்கமாக கொண்டு செல்லாமல் பூமிக்கு கீழ் கொண்டு செல்ல அனுமதித்தால் அதனை போர்க்கால அடிப்படையில் செய்ய கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் முழு ஒத்துழைப்புடன் செய்ய காத்திருக்கிறோம். புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிதி வழங்குவதைப் போல கேபிள் டிவி தொழில் செய்து வரும் எங்களுக்கும் சேதத்திற்கு ஏற்ற நிவாரணம் வழங்கிட வேண்டும் என்பது போன்ற பல்வேறு கோரிக்கைகள் அந்த மனுவில் இருந்தன. மனுவினை படித்து பார்த்த முதல்வர் திரு ரங்கசாமி, முதலில் நீங்கள் கட்ட வேண்டிய வரியினை செலுத்துங்கள், மேலும் கேபிள் ஒயர்களை ஆகாய மார்க்கமாக கொண்டு செல்லாமல் பூமிக்கு கீழே கொண்டு செல்லுங்கள். பாதிக்கப்பட்ட கேபிள் டிவி தொழிலை செய்ய வங்கி மூலம் கடன் கேட்டுள்ளீர்கள், அது பரிசீலிக்கப்படும் என்று கூறிய முதல்வர் திரு ரங்கசாமி, உங்கள் கோரிக்கைகள் ஒவ்வொன்றாக நிறைவேற்றிட நடவடிக்கை எடுப்பதாக கூறினார். அப்போது புதுவை கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் நலவாழ்வு சங்க தலைவர் திரு ஜான்குமார், கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் சங்க தலைவர் சலீம் உள்பட கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் நலவாழ்வு சங்க நிர்வாகிகள், கேபிள் டிவி சங்க நிர்வாகிகள் மற்றும் ஆபரேட்டர்கள் பலர் உடனிருந்தனர். முதல்வர் திரு ரங்கசாமியிடம் மனுவினை வழங்கிவிட்டு வெளியே வந்த முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவரும் புதுவை கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் நலவாழ்வு சங்க தலைவருமான திரு ஜான்குமார் செய்தியாளர்களிடம் கூறுகையில், மக்கள் முதல்வர் என்று போற்றப்படும் முதல்வர் திரு ரங்கசாமியிடம் எங்களது கோரிக்கை மனுவினை வழங்கியுள்ளோம். எங்கள் நிலைமையை புரிந்து கொண்ட அவரும் உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறினார். இது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது என்று கூறினார். தானே புயலால் கேபிள் ஆபரேட்டர் எல்லாமே ரொம்ப எஃபெக்ட் கொடுத்து போச்சு. அது எல்லாருக்கும் தெரியும். சேனல்ஸே காட்ட முடியல. இன்னும் கூட கிராமத்தில் எல்லாம் சரியான முறையில் சேனல்ஸ் போகலை. ஆபரேட்டர்லாம் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இருந்தாலும் பே சேனல்ஸ்க்கெல்லாம் கட்டக்கூடிய பணத்தை கட்டி தான் ஆகணும். லோக்கல் சேனல்லாம் சரியாக போக முடியல. இதற்கிடையில் இந்த கம்பங்கள்லாம் இந்த புயலால் சாய்ஞ்சுது. அந்த சாய்ந்ததுக்கு காரணம், சாயாததுக்கு காரணமும் கேபிள் டிவி ஒயர் தான். ஒரு சில இடத்த சாய்ந்ததுக்கு காரணமும் கேபிள் டிவி ஒயர் தான். அதை முதல்வர் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணி கேபிள் ஒயர் கட்டிருக்கிறது ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் யூஜி அண்டர் கிரவுண்ட் பர்மிஷன் கொடுக்கறதா சொல்லிக்கிறாங்க. இன்னும் ஒரு மாதத்துக்குள்ள கேபிள் டிவி ஒயர் பாண்டிச்சேரியில் கம்பங்களில் இருக்காமல் எல்லாமே அண்டர் கிரவுண்ட் வழியாக வந்துடும். வெகு விரைவில் டிஜிட்டல் டெண்ட் ஓப்பன் பண்ணி அதன் மூலயமா ஃபுல்லாக பாண்டிச்சேரி முழுக்க டிஜிட்டல் குவாலிட்டியோட HD குவாலிட்டியோட கொடுக்கறதா இருக்கிறோம். முதல்வர் பரிவோட அதை ஏற்றுக்கொண்டு சரி பார்க்குறேன் என்ன நம்ம முடியுமோ செய்யறேன்னு சொல்லிக்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் சங்க தலைவர் திரு சலீம் செய்தியாளர்களிடம் கூறுகையில், கடந்த 30ஆம் தேதி அன்று புதுச்சேரியில் வீசிய தானே புயல் அதனுடைய தானே புயல் தாண்டவமாடியதன் விளைவாக புதுச்சேரியில் இருக்கக்கூடிய கேபிள் டிவி முழுவதும் முற்றாக சீரழிந்து நிற்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது.
அப்போது வீசிய கடும் காற்று கிட்டத்தட்ட அனைத்து ஃபைபர் ஆப்டிக் கேபிள்கள், கோஎக்சல் கேபிள்கள், அதில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களுமே வீணாகி காற்றிலே பறந்து போய்விட்டது. கிட்டத்தட்ட கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் அனைவருமே ஒரு புதிதாக கேபிள் டிவி தொழில் தொடங்கக்கூடிய அளவிலே தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கிறார்கள். எனவே இந்த பிரச்சனையெல்லாம் நம்முடைய மாநிலத்தை ஆளுகின்ற மக்களுடைய பிரச்சனையை நலன் காக்குகின்ற அரசாக இருக்கக்கூடிய என்ஆர் அவருடைய சந்தித்து எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். குறிப்பாக கேபிள் டிவி ஆபரேட்டர்களுக்கு மாவட்ட தொழில் மையம் சார்பாக SSI அந்த சான்றிதழ் வழங்கி வங்கிகளிலே கடனுதவி அளிப்பதற்கான முயற்சி அரசு எடுக்க வேண்டும் என்று இப்போது கூறினோம். அவர் திங்கட்கிழமை அழைத்து பேசுவதாக கூறியிருக்கிறார். அதேபோல கேபிள்கள் சம்பந்தமாக சொல்லும் சில ஆலோசனை சொல்லியிருக்கிறார். எங்களுடைய கோரிக்கைகளை அவர் பரிவுடன் பார்த்து தீர்ப்பதாக கூறியிருக்கிறார். கள்ளநோட்டு விவகாரம் சர்வதேச சதி செயல் என்றும் குற்றவாளிகள் விரைவில் பிடிபடுவார்கள் என்றும் ஐஜி சர்மா செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் கூறினார். இது தொடர்பாக ஐஜி சர்மா செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், கடந்த சில தினங்களுக்கு முன்பு முகமது இஸ்மாயில் என்பவர் பழக்கடையில் கள்ளநோட்டை மாற்ற முயற்சித்தபோது பிடிபட்டார். அவரை பிடிக்க உதவிய பழக்கடைக்காரர், ஆட்டோ ஓட்டுநர், கோரிமேடு போலீசாரை நான் மிகவும் பாராட்டுகிறேன் என்றும், இதுபோன்று போலீசாருக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளித்தால் மிகப்பெரிய குற்றச் சம்பவங்களிலும் குற்றவாளிகளை பிடிக்க முடியும் என்பதற்கு இது ஒரு உதாரணம் என்ற அவர், மேலும் இந்த சம்பவம் சர்வதேச அளவிலான சதி செயல். இதில் சம்பந்தப்பட்ட கும்பலை பிடிக்க சிஐடி சிறப்பு அதிரடிப்படை போலீசார் தேசிய புலனாய்வு முகமையுடன் சென்னை, ஜார்க்கண்ட், மால்டா ஆகிய பகுதிகளுக்கு சென்று முகாமிட்டுள்ளனர். இது தொடர்புடைய குற்றவாளிகள் அனைவரையும் விரைவில் பிடித்துவிடுவோம் என்று கூறினார். மேலும் கள்ளநோட்டை மாற்ற முயற்சி செய்த வாலிபரை பிடிக்க உதவிய பழக்கடைக்காரர் சதீஷ், ஆட்டோ ஓட்டுநர் சாமிநாதன், விரைந்து செயல்பட்ட கோரிமேடு போலீசார் மணிகண்டன், தினோஜ், ராஜ்குமார் ஆகியோருக்கு கேடயம், சான்றிதழ் மற்றும் ரொக்கப்பணம் அளித்து பாராட்டினார். அப்போது SSP சந்திரன், CID SP ரவீந்திரன், தெற்கு SP நந்தகோபால் ஆகியோர் உடனிருந்தனர். குடியரசு தினத்தை முன்னிட்டு புதுவை சட்டசபை வளாகத்தில் வர்ணம் தீட்டி மின்விளக்குகளால் அலங்கரிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. புதுவையை தாக்கிய தானே புயலால் சட்டசபை வளாகத்தில் உள்ள மரங்கள் வேரோடு சாய்ந்தும் கிளைகள் முறிந்து விழுந்தும் சட்டசபை வளாகமே பொலிவிழந்து காணப்பட்டது. இந்நிலையில் வரும் 26ஆம் தேதி குடியரசு தின விழா கொண்டாடப்படுகிறது. ஆண்டுதோறும் குடியரசு தினத்தன்று சட்டசபையில் மின் விளக்கு அலங்காரம் பொருத்தி பொதுமக்கள் பார்வைக்காக திறந்துவிடப்படுவது வழக்கம். அதேபோன்று இந்த ஆண்டும் பொதுமக்களை பார்வைக்கு அனுமதிப்பதற்காக புயலால் விழுந்த மரங்கள் வெட்டப்பட்டு லாரிகளில் ஏற்றி அகற்றப்படுகிறது. மேலும் கட்டிடத்திற்கு வர்ணம் தீட்டும் பணியும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கும் பணியும் நடைபெற்று வருகிறது. குடியரசு தினத்திற்கு இன்னும் சில தினங்களே உள்ளதால் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. புதுவை மகாத்மா காந்தி பல் மருத்துவக் கல்லூரி தலைவராக முதல்வர் ரங்கசாமி நியமிக்கப்பட்டுள்ளார். புதுவை கோரிமேட்டில் அரசின் சார்பு நிறுவனமாக செயல்பட்டு வரும் மகாத்மா காந்தி பல் மருத்துவக் கல்லூரியில் கடந்த 10 ஆண்டுகளாக தலைவராக தலைமை செயலாளரே பதவி வகித்து வந்தார். இந்நிலையில் முதன்முறையாக இக்கல்லூரியின் தலைவராக முதலமைச்சர் ரங்கசாமி நியமிக்கப்பட்டு பொறுப்பேற்றுள்ளார். மேலும் இக்கல்லூரியின் துணைத் தலைவராக தலைமை செயலர், உறுப்பினர்களாக சுகாதாரத்துறை செயலர், கல்வித்துறை செயலர், ஆளுநரின் செயலர், பல் மருத்துவக் கல்லூரி இயக்குநர் மற்றும் கல்லூரி டீன் நியமிக்கப்பட்டுள்ளனர். அதேபோன்று அரசு சார்பு நிறுவனமான மதர் தெரேசா செவிலியர் கல்லூரிக்கும் தலைவராக முதலமைச்சர் ரங்கசாமி நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் இதற்கு முன்பு கதிர்காமத்தில் செயல்பட்டு வரும் அரசு மருத்துவக் கல்லூரி தலைவராக செயல்பட்டு வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். முதல்வர் திரு ரங்கசாமியின் கட்டளையை ஏற்று கேபிள் டிவி ஒயர்களை அகற்றும் பணி போர்க்கால அடிப்படையில் நடைபெற்று வருவதாக கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் நலவாழ்வு சங்க தலைவர் ஜான்குமார் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் கூறுகையில், புதுவை முதல்வர் திரு ரங்கசாமியிடம் கோரிக்கைகள் அடங்கிய மனுவினை கொடுத்தோம். அதனை படித்து பார்த்த அவர் பரிசீலனை செய்யப்படும் என்று கூறினார். மேலும் கேபிள் டிவி ஒயர்கள் மின்கம்பங்கள் வழியாக அதனை சார்ந்து செல்வதால் தானே புயலில் மின்கம்பங்கள் சேதமடைந்தது என்று கூறினார். அது ஒரு பக்கம் சரி என்றாலும் நூற்றுக்கணக்கான மின்கம்பங்களை கேபிள் டிவி ஒயர்கள் தான் இழுத்து பிடித்து கீழே விழாமல் பாதுகாத்தது என்பதனையும் நாங்கள் எடுத்துக் கூறினோம். இருந்தபோதிலும் தற்போது முதல்வர் திரு ரங்கசாமியின் கட்டளையை ஏற்று மின்கம்பங்கள் வாயிலாக அதனை சார்ந்து செல்லும் கேபிள் ஒயர்களை அகற்றும் பணி எனது நேரடி பார்வையில் நடைபெற்று வருகிறது. இப்பணிகளில் தொய்வு இருக்கக்கூடாது என்பதற்காக நானே களத்தில் இறங்கியுள்ளேன். அதன் அடிப்படையில் ஒவ்வொரு பகுதிக்கும் சென்று கேபிள் டிவி ஒயர்களை அகற்றி வருகிறோம்.
இப்பணிகள் 2 மாதத்தில் முடிவடையும் பட்சத்தில் பூமிக்கு கீழே கேபிள் ஒயர்களை பொருத்தும் பணிகள் நடைபெறும் என்று கூறிய அவர், இதேபோல அனைத்து பகுதிகளிலும் ஆபரேட்டர்கள் கேபிள் ஒயர்களை மின்கம்பத்தில் இருந்து அகற்றுவார்கள். இதனால் புதுவையில் கேபிள் ஒயர்கள் மின்கம்பங்களை சார்ந்து செல்வது தவிர்க்கப்பட்டு புதுவை பொலிவு பெறும். தற்போது எனது தலைமையில் புதுவை நகரப் பகுதியில் கேபிள் ஒயர்களை அகற்றி வருகிறோம் என்றார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.